ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கல. 9 நிமிஷம் கேட்டுருந்தா மீன் வாட்டுறதுலேயே டென்ஷன் ஆகிடுவாங்க போல. நீங்கள் பாத்து இங்கே இருந்து கேடு ஏன்னா பங்கு போடுற மாதிரியா ஒரே வீடியோண்ணா? ஹலோ ஹலோ சொல்லுமா? என்னதான் பிரச்சனை உனக்கு? புரியல? வெளியே போகக்கூடாது. சரி, என்னதான் உனக்கு ஏன் அவசர அவசரமாக போடுறாங்க? உனக்கு என்ன காசு? நீ எங்க அப்புறம் ஏற்கனவே அம்ச காசு அப்பா ஏழு அனுப்புன்னு எந்த காசையும் உங்கள் அப்பா அனுப்பவே இல்லை. இப்படிதான் இல்லையா சொல்றது? உங்கள் அப்பா அம்ச காசு இது வரைக்கும் ஒரு காசு கூட வந்து கிடையாது. ஆமாம், எந்த காசு எந்த காசு எந்த காசு அனுப்பிக்கிறேன் கேள்வி. நீ ஒரே வாரத்தில் தரேன்னா 7 அனுப்பிச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ இடையில எல்லாமே உங்கள் அக்கௌண்ட் தான் வந்திருக்கோம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 20,000 வாங்கினீங்க, அது தனி. அது எங்கள் காசு 2 பேர் காசு. 5,000 அனுப்பிச்சுட்டா அந்த 5,000 அனுப்பல. சரி, அது மட்டும் அப்பா இருக்கு சொல்லி அது அப்படியே நின்று போயிட்டாரு. கொஞ்சம் பார்த்து காசு வந்து இங்கே கேட்டிங்கன்னா வாங்கினா உடனே ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதா? புரிஞ்சுக்க. இப்போ சாயங்காலமாக போட்டு அனுப்புறீங்க நீ காசு? சரி, நான் போட்டு அனுப்புறேன். காசு கேட்டால் போட்டாமல் சார் மெடிக்கல்னு வருது கிடையாது. அடிக்கடி காசு கேட்டுங்கிறா ஏண்டா பவானி? அடிக்கடி காசு கேட்டுங்கிறா. காசு கேட்டுனா போடணும்ல அதுதானே? ஆமாம், உடம்பு சரியில்லைன்னா 1000 ரூபா வச்சுட்டேன். இது இப்போ வந்தால் இப்போ நான் சம்பளம் வாங்கி அனுப்பி விட்றேன். சம்பளம் வாங்க போகலா? எவ்வளோ? என்னது எதை பிடிப்பாங்க? போய் சொல்லுவான் 3,500 சம்பளம் கொடுக்கணும். மற்ற வண்டி போகிற செலவுக்கு கூப்பிட்டு செலவாகிடுது. போய் சொல்லுவாங்க. என்ன விட ஆகிட்டு யாரு ராஜான மேல ராஜான மேல ரொம்ப கஷ்டப்படுவோம். தெரியல அவங்க கஷ்டப்படுறது.
தொப்பை இன்னும் நம்ம இந்த தொப்பிக்கு நான் உடம்பு குறைக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று 10 நாள். ஆனால் நீ என்னதான் நீ எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவசியத்தை குறைக்க முடியாது. ஒன்லி ஒன்று இது மட்டும்தான், உன்னோட கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான், சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் உனக்கு குறைக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் குறைக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் நிறைய பொருள் வெளியில் போயிட்டு கடகடமாக சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் போடுது. வாங்க அதான் வெட்டி கூட்டியில் மொத்தமாக விடு. அதெல்லாம் பங்கு வைக்கிறேன் சூரிய. ஏன்னா சூரிய வர பங்கு வைக்கலாம். வெட்டி போய் 2 பேர் பிடிச்சி வரலாம் அப்படியே கை விட்டு. அதுதான் ஏற்ற முடியாது. அதெல்லாம் ஒரு டைமு சரி. நான் ஏற்றும் போது பேர் கல்யாணத்துக்கு உனக்கு மீதிக்கு உடம்பு ஏறாரு. அவனுக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு உடம்பு ஏறும். அது வரைக்கும் நீ இப்படி தான் கிடப்ப. நாங்கள் உடம்பு தான் மாத்திரை சாப்பிடுவோம். அப்போ இவன் வயசுல எங்க உடம்பு ஏறிச்சு? நீ வந்து மாத்திரை சாப்பிடுவ, ஆனா மாத்திரை சாப்பிட்டா எவ்வளவு எத்தனை இட்லி சாப்பிடுமா? 30 இட்லி சாப்பிடுவேன். ஆமா, மாத்திரை தான் தலைவிதி. நீ அதெல்லாம் கொஞ்சமே பண்ண முடியாது. சாப்பாடு மாட்டா 2 தான் சாப்பிடுவேன். இவ்வளோ சாப்பிட சாப்பிடுவேன். நான் வாங்கி கொடுத்து ஏற்றிக்கிறேன் உடம்பை. யாருக்கு? அதுக்காக யாருக்குனாலும் சொல்லக்கூடாது. யாருக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணவங்க மட்டும் தான் ஏறும். கல்யாணம் பண்ணவங்க ஏறாது. பள்ளி மிட்டாய் மாத்திரை பள்ளி சாப்பாடு தான்